அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் நம்மள பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸாக இருக்கும். என்னதான் இது ஒரு வெஸ்டர்ன் அனிமேட்டட் சீரீஸாக இருந்தாலும் இதோட வேர்ல்ட் பில்டிங், பவர் சிஸ்டம், கேரக்டர் ரைட்டிங் எல்லாமே நிறைய ஷோனன் அனிமீஸ்க்கே சவால் வர ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதுலேயே இந்த சீரீஸோட சீக்குவலான லெஜெண்ட் ஆஃப் கோரால இந்த வேர்ல்டோட லோரை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அது ஏற்கனவே பயங்கர ரிச்சான இந்த சீரீஸை இன்னும் பல படி மேலே எடுத்துகிட்டு போச்சுன்னே சொல்லலாம். அப்படி லெஜெண்ட் ஆஃப் கோரால சொல்லப்பட்ட பல லோர்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு லோர்னா அது உலகத்தில் தோன்றின முதல் அவதார் வானோட கதை. அவதார்ன்ற விஷயம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, முதல் அவதார் ஏன் எப்படி உருவானாருங்கிற கதையை தான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓட்டாக்கு தமிழ். இது ஒரிஜின் ஆஃப் அவதார். நம்ம ரியல் வேர்ல்ட் டைம்லைனை எப்படி BC-ADன்னு பிரித்து ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவதார் டைம்லைனை ஏர் நோமட்ஸை ஃபயர் நேஷன் மொத்தமாக அழிச்சதை வச்சு BG-AGன்னு பிரிப்பாங்க. பிஃபோர் ஏர் நோமட்ஸ் ஜெனோசைட், ஆஃப்டர் ஏர் நோமட்ஸ் ஜெனோசைட்னு. அவதார் உலகத்தில் குட் அண்ட் பீஸை ரெப்ரசென்ட் பண்ண ராவாங்கிற ஸ்பிரிட்டும் ஈவில் அண்ட் டார்க்னஸை ரெப்ரசென்ட் பண்ண வாட்டுங்கிற ரெண்டு பவர்ஃபுல்லான ஸ்பிரிட்ஸும் உண்டு. சரியாக 10,000 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பிளானட்ஸும் ஒன்றா அலைன் ஆகி ஹார்மோனிக் கன்வர்ஜென்ஸுங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்கும். இது நடக்கும்போது உலகத்தோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமாகி நார்த் அண்ட் சவுத் போல்ஸில் இருக்கிற ரெண்டு ஸ்பிரிட் போர்ட்டல்ஸும் மெர்ஜ் ஆகும். ஒவ்வொரு தடவையும் இது நடக்கும்போது அடுத்த 10,000 வருஷத்துக்கு உலகத்தோட விதியவே நிர்ணயிக்கிற சண்டை ராவாக்கும் வாட்டுக்கும் இடையில நடக்கும். அப்படி ஏர்னோமஸ் ஜெனோசைடுக்கு 19,829 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஹார்மோனிக் கன்வர்ஜென்ஸில் ஹியூமன் வேர்ல்டுக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் இருக்கிற பிரிட்ஜை உடைச்சு ரெண்டு உலகத்தையும் வாட்டு மெர்ஜ் பண்ணுச்சு. இதனால ஹியூமன்ஸ்க்கு ஸ்பிரிட்ஸால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்காம மாற்றி மாற்றி விருப்ப காட்ட ஆரம்பிச்சாங்க. ஹியூமன்ஸை விட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்திருந்ததுனால இதனால அதிகமாக பாதிக்கப்பட்டது என்னவோ ஹியூமன்ஸ் தான். காலப்போக்கில் இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு லயன் டர்ட்டில்ஸ் மேலே மனுஷங்க அவங்களோட காலனிஸை அமைக்க ஆரம்பிச்சாங்க. மனுஷங்களோட தேவைக்கு எப்போல்லாம் டர்ட்டிலை விட்டுட்டு வெளி உலகத்துக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் ஸ்பிரிட்ஸ் இருந்து தங்களை தற்காத்துக்க அந்த லயன் டர்ட்டில்கிட்ட இருந்து ஒரு எலமெண்டல் பவரை கடன் வாங்கிட்டு போவாங்க. திரும்ப காலனிக்குள்ள வரும்போது அந்த சக்தியை லயன் டர்ட்டில்டையே கொடுத்துட்டு வரதை வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. என்னதான் உலகம் முழுக்க ஸ்பிரிட்ஸ் ஊடுருவி இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவு கட்டுப்பாடில் வச்சிருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 10,000 வருஷமா வாட்டு கூட ராவா சண்டை போட்டு அதை அடக்கி வச்சு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இதெல்லாம் நடந்து 10,000 வருஷம் கடக்க மனுஷங்க லயன் டர்ட்டில்ஸ் மேலே அமைச்சுக்கிட்ட காலனிஸ்லேயே பல வருஷம் வாழ்ந்து பழக்கப்பட்டாங்க. அப்படி ஃபயர் எலமெண்டல் பவர் கொண்டு லயன் டர்ட்டில் மேலே இருக்கிற காலனியவே ஒரு ராஜா ஆண்டுட்டு இருந்தான். வெளியிலேருந்து சேகரிக்கிற ரிசோர்ஸஸை மக்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்காம தனக்கும் தன்னோட ராஜ்யத்துக்கும் அதிகமான ரிசோர்ஸஸை எடுத்துக்கிட்டு மக்களை ரொம்ப மோசமாக நடத்திட்டு வந்தான். இந்த கொடுமைக்கெல்லாம் காலங்காலமாக பழக்கப்பட்டு இருந்த மக்களும் நம்ம கிட்ட பவர் இல்லை, அவங்க கிட்ட பவர் இருக்கு, நம்ம நினைச்சாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வானால இதெல்லாம் பொறுத்துட்டு வாழ முடியல. வறுமையோட எல்லையை பார்த்த வான் இவங்களோட அராஜகத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணான். வான் பெரும்பாலான ஆட்களை விட பயங்கர ஸ்பீடா, ஸ்ட்ராங்கா, ஃபிளெக்சிபிளா இருந்தான். அதை பயன்படுத்தி நிறைய திருட்டுலாம் பண்ணி அவனோட நண்பர்களுக்கெல்லாம் உதவிட்டு இருந்தான். அதுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை எதிர்த்துன்னு சண்டை போடுறதுலாம் சாத்தியமே இல்லாத விஷயம். இதனால வான் யாருக்கும் தெரியாம ஒரு திட்டம் போடுறான். ஒரு நாள் சப்ளைஸ்க்காக சோல்ஜர்ஸ் வெளியே போகும்போது ஆள் பற்றாக்குறை ஆகுது. அப்போ வான் அவங்களுக்கு துணையா போக முன் வரான். வெளியில போறதுக்கு முன்னாடி லயன் டர்ட்டில்ல இருந்து ஃபயர் பெண்டிங் பவரை வாங்கிட்டு பயணத்தை மேற்கொள்றாங்க. பாதி தூரம் போறதுக்குள்ளேயே எனக்கு பயமா இருக்குங்க, நான் திரும்ப ஊருக்கே போறேன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டு யாருக்கும் தெரியாம அந்த ஃபயர் பெண்டிங் பவர்ஸோடவே ஊருக்குள்ள நுழைஞ்சிடறான். காலங்காலமா இந்த எலமெண்டல் பவர்ஸை ஊருக்குள்ள கொண்டு போக கூடாதுன்ற சட்டத்தை எல்லாரும் மதிச்சனால தான் இத்தனை காலம் மக்களால் நிலையான ஒரு சிவிலைசேஷனை பில்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த சட்டத்தை உடைச்சது மிகப்பெரிய குற்றம். வானுக்கு கிடைச்ச இந்த சக்தியை பயன்படுத்தி பயந்துட்டு இருந்த அவனோட நண்பர்களை தைரியம் கொடுத்து ராஜ்யத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் அடிச்சு வாங்கிக்க ஊக்குவிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அங்கே பெரிய சண்டை வரையில அவனோட சக்தியை வச்சு மற்றவங்களோட உயிரை எடுக்காம அவனை தற்காத்துக்க முடியல. இதனால எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்ட வானை லயன் டர்ட்டில் முன்னாடி நிறுத்தி மரண தண்டனை கொடுக்க முடிவு பண்றாங்க. அப்போ வான் லயன் டர்ட்டில் கிட்ட கெஞ்சி அதுக்கு பதிலாக இந்த ஊரை விட்டு கூட நான் போயிடுறேன், ஆனால் ஸ்பிரிட்ஸ் இருந்து என்னை தற்காத்துக்க இந்த பவரை மட்டும் என்னை வச்சுக்க அனுமதிங்கன்னு கேட்குறான். இதுக்கு லயன் டர்ட்டிலும் ஒத்துக்க வான் பிறந்து வளர்ந்த ஊரில் இருந்து அவன் விரட்டி அடிக்கப்படுறான். காட்டுக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்படுற வானால ஃபயர் பெண்டிங் இருந்தும் கூட சாப்பாடு தேட முடியல. ரொம்ப சோர்வாக காட்டு வழியாக நடந்து போகையில் நல்ல சாப்பாடு தண்ணிலாம் இருக்கிற பசுமையான ஒரு இடம் வான் கண்ணில் படுது. பயங்கர சந்தோஷமாக அதை நோக்கி ஓடையில் அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருந்த ஒரு ஸ்பிரிட் வானை தடுக்குது. மனுஷங்க ரொம்ப மோசமானவங்கனும் அவங்களெல்லாம் இந்த இடத்துக்குள்ளே விட முடியாதுன்னு சொல்லி வானை அடித்து விரட்டிடுது. கொடூர பசியில் மறுபடியும் காட்டு வழியாக நடந்துட்டு இருந்த வான் கண்ணில் வலையில் பிடிப்பட்ட ஒரு டீர் ஸ்பிரிட் மாட்டுது. அதை சாப்பிடலான்னு போன வான் அது கஷ்டப்படுறதை பார்த்து உடனே மனசு மாறி அதை
விடுவிக்கிறான். அப்போன்னு பார்த்து அந்த வலையை விரிச்ச வேட்டைக்காரங்க அந்த பக்கம் வர அவங்ககிட்ட இருந்து அந்த டீர் ஸ்பிரிட்டை வான் காப்பாற்ற சண்டை போடுறான். இந்த சண்டையில வான் கிட்டத்தட்ட தோத்து போற நிலைமையில வானை இதுக்கு முன்னாடி விரட்டி அடிச்ச ஸ்பிரிட் அவனை காப்பாத்தி அவங்களோட இடத்துக்கு கூட்டு போய் ஓய்வு எடுக்க வச்சுது. மித்த மனுஷங்க மாதிரி வான் இல்லாம ஸ்பிரிட்ஸ்க்காக இறக்கம் காட்டி மனுஷங்க கூட சண்டை போட்டதுனால அங்க இருந்த எல்லா ஸ்பிரிட்ஸும் வானோட நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. அந்த ஸ்பிரிட்ஸ் கூட வாழ ஆரம்பிக்கிறான் வான். ஒரு கட்டத்துல டிராகன் ஸ்பிரிட்டோட உதவினால அவனோட ஃபயர் பெண்டிங்க எந்த மனுஷனும் இதுக்கு முன்னாடி கத்துக்காத அளவு மாஸ்டர் பண்றான். வான் தான் நம்ம லாஸ்ட் ஏர் பெண்டர்ல காட்டின அந்த டிராகன் டான்ஸ் டெக்னிக் எல்லாம் கூட உருவாக்கியிருப்பான். ஸ்பிரிட்ஸ் கூட பயிற்சி எடுத்து பயங்கர ஸ்ட்ராங்கான வான் ஸ்பிரிட்ஸை வேட்டையாட வர மனுஷங்க கூட எல்லாம் சண்டை போட்டு ஸ்பிரிட்ஸை காப்பாத்திட்டு இருந்தான். இந்த செய்தி ஊருக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்க மக்களுக்கெல்லாம் வெளி உலகத்துக்கு போய் ஒருத்தனால தனியா இத்தனை நாள் உயிரோட வாழ முடியுமாங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஊருக்குள்ள இருந்து பசி பட்டினின்னு கஷ்டப்படுறதுக்கு பேசாம வான் மாதிரி இவங்களும் லைன் டெட்டில்ட்ட இருந்து ஃபயர் எலமெண்டல் பவரை வாங்கிட்டு காட்டுக்குள்ள போய் வாழலான்ற முடிவுக்கு வராங்க. இப்படி கும்பல் கும்பலா கிளம்பி போன மனுஷங்க வான் மாதிரி ஸ்பிரிட்ஸ்ட கைண்டா நடந்துக்கல. ஸ்பிரிட்ஸ்னாலே மான்ஸ்டர்ஸ்ங்கிற புரிதல்ல ஸ்பிரிட்ஸை பார்த்தாலே சரமாரியா தாக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ஸ்பிரிட்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் பெரிய சண்டை துவங்க ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனையை வான் தடுக்கிறதுக்கு அவனால முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்தான். இந்த சமயத்துல தான் உலகத்துல ஒரு லைன் டெட்டில் மட்டும் இல்ல, இதே மாதிரி வேற எலமெண்டல் பவர்ஸை கொண்ட மித்த லைன் டெட்டில்ஸும் இருக்கு. அந்த ஒவ்வொரு லைன் டெட்டில்ஸ் மேலேயும் வேற வேற சிவிலைசேஷன்ஸும் இருக்குங்கிற விஷயத்த வான் தெரிஞ்சுக்கிறான். இதை கேட்ட ஆர்வமான வான் அவன் காப்பாத்தின மூலாங்கிற அந்த டியர் ஸ்பிரிட்டை அவனோட ஸ்பிரிச்சுவல் அனிமலா தேர்ந்தெடுத்து பயணம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். இந்த பயணத்துல தான் உலகத்தோட பேலன்ஸ்க்கே காரணமா இருக்கிற ராவாவையும் வாட்டுவையும் வான் சந்திக்கிறான். ராவா பல வருஷமா வாட்டுவை தன்னோட புலியில வச்சு கொடுமைப்படுத்துறதா வானை வாட்டு நம்ப வச்சு வானோட உதவியோட ராவாட்ட இருந்து வாட்டு தப்பிச்சுது. வான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்றதுக்குள்ளேயே வாட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, ஏண்டா அவங்களை காப்பாத்த நான் இங்க 10,000 வருஷமா போராடிட்டு இருக்கேன், கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்களான்னு ராவாவும் கோவத்துல வாட்டுவை தேடி போச்சு. மித்த சிவிலைசேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற பயணத்தை வான் தொடர நிறைய அப்பாவி மக்களை ஸ்பிரிட்ஸ்லாம் வழக்கத்தை விட ரொம்ப மூர்க்கத்தனமா தாக்குறத கவனிக்கலாம். வாட்டோட பிரசன்ஸ்னால இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் டார்க்கர் ஸ்பிரிட்ஸா மாறி ரொம்பவே ஸ்ட்ராங்கராகவும் இருக்கு. இவங்க கூட சண்டை போட்டு மக்களை காப்பாற்ற வான் முயற்சி பண்ணிட்டு இருக்கல ராவாவும் வந்து வானுக்கு ஒரு கை கொடுக்குது. இந்த சண்டையில தான் வானோட நல்ல இன்டென்ஷன்ஸை ராவா கொஞ்சம் புரிஞ்சுக்குது. டார்க்கர் ஸ்பிரிட்ஸோட பிரசன்ஸ் அதிகமாக ஆக ஆக வாட்டோட சைஸும் ஸ்ட்ரென்த்தும் அதிகரிச்சுட்டே இருந்து. தட்ஸ் வாட் ஷீ செட். ஐ மீன் whatever. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ராவா பலவீனமாயிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில தனியாக ராவாவால் வாட்டுவை தோக்கடிக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சது. இதுக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமான வான் அதுக்கான பொறுப்பு எடுத்துக்க நினைக்கிறான். ஃபயர் எலமெண்டல் பவர் இருந்த லைன் டர்ட்டில் மாதிரி மித்த எலமெண்டல் பவர்ஸ் இருக்கிற டர்ட்டில்ஸ்ட இருந்தும் பவர்ஸை வாங்கி மாஸ்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணுறான். ஆனால் இதுக்கு முன்னாடி மனுஷ வரலாற்றிலேயே 2 எலமெண்டல் பவர்ஸை ஒரே நேரத்தில் யாருமே ஹோல்ட் பண்ணி வச்சதில்லை. ஆனால் அடுத்த ஹார்மோனிக் கன்வர்ஜென்ஸ் வரதுக்குள்ள வாட்டுவை இவங்களால தோக்கடிக்க முடியாமல் போனால் அந்த சமயத்தில் வாட்டுவோட பவர் உச்சத்துக்கு போய் உலகத்தையே அடுத்த 10,000 வருஷத்துக்கு டார்க்கர் ஸ்பிரிட்ஸால சூழ்ந்துரும். இதனால ரொம்ப ரிஸ்கியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட பவரையும் ராவா முதல்ல வாங்கி வானோட உடம்போட இணைஞ்சு அந்த எலமெண்ட்ஸை பெண்ட் பண்ண பயிற்சி எடுக்கிறாங்க. ஏற்கனவே ஃபயர் பெண்டிங்கை மாஸ்டர் பண்ணியிருந்த வான் அடுத்தபடியா ஏர், வாட்டர், எர்த்னு 4 எலமெண்ட்ஸையும் மாஸ்டர் பண்றான். வான் எந்த ஆர்டர்ல இந்த எலமெண்ட்ஸை கத்துக்கிட்டானோ அதே ஆர்டர்ல தான் அவதார் சைக்கிளும் கண்டினியூ ஆச்சு. முதல் அவதார் ஃபயர் பெண்டர், அடுத்த அவதார் ஏர், வாட்டர், எர்த்ன்ற வரிசையில பல நூற்றாண்டா இந்த சைக்கிள் தொடர்ந்தது. 4 எலமெண்ட்ஸையும் கத்துக்கிட்ட வான் வாட்டோட சண்டை போடலாம் நினைக்கும் போது மனுஷங்களுக்கும் நல்ல ஸ்பிரிட்ஸ்க்கும் இடையிலேயே சண்டை போடுறத வான் கவனிக்கலாம். 2 பக்கத்தையும் தேர்ந்தெடுக்க முடியாத வான் அந்த சண்டையை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம ராவாவோட இணைஞ்சு 4 எலமெண்ட்ஸையும் மொத்த முறையா ஒரே நேரத்துல பயன்படுத்தினான் வான். இதுல பயங்கரமான சக்தி வெளிப்பட்டாலும் அதை வானோட உடம்பால ரொம்ப நேரம் கையாள முடியல. இதுல ராவாவும் ரொம்ப பலவீனமாக ராவாவை ரொம்ப பத்திரமா வான் பாத்துக்கிறான். இந்த சமயத்துல தான் ராவாக்கு மனுஷங்க மேல ஒரு நல்ல எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. வானுக்கும் ராவாக்கும் இடையில ஒரு நல்ல நெருங்கின பாண்ட் உருவாகுது. கடைசியா ஸ்பிரிட் போர்ட்டல் வழியா போய் வாட்டுவையே நேரடியாக எதிர்கொள்ள முடிவு பண்றான் வான். அவனோட நார்மல் ஸ்டேட்டை வச்சு வாட்டுவை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வானும் ராவாவும் ஒன்றா இணைகிறாங்க. ஆனால் ராவாவை ஹோல்ட் பண்ணி வைக்க வானோட உடம்பு ரொம்ப கஷ்டப்படையில ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட எனர்ஜியை பயன்படுத்தி ராவாவும் வானும் அந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் காலப்போக்கில் அவதார் ஸ்டேட்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த ஸ்டேட்டில் 4 எலமெண்ட்ஸையும் வானால் ஒரே சமயத்தில் பயன்படுத்த முடிஞ்சது. பயங்கரமாக சண்டை போட்டு வாட்டுவை ட்ரீ ஆஃப் டைமில் வான் சீல் பண்ணி வச்சான். வாட்டுவை யாரும் விடுவிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஸ்பிரிட் வேர்ல்டுக்கும் ஹியூமன் வேர்ல்டுக்குமான போர்ட்டலை
போர்ட்டலை வான் சீல் பண்ணான். மொத்தமாக சீல் பண்ணதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ்க்கும் ஸ்பிரிட்ஸ்க்கும் ஒருத்தர்னால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக ஹியூமன் வேர்ல்ட்ஸில் இருந்த எல்லா ஸ்பிரிட்ஸையும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு அனுப்பி அந்த போர்ட்டலையும் மூடி உலகத்தை சமநிலைக்கு வான் கொண்டு வந்தான். இதுக்கப்புறம் ஹியூமன்ஸ்க்கும் ஸ்பிரிட்ஸ்க்கும் பிரிட்ஜாக இருந்த ஒரே ஆள் அவதார் மட்டும்தான். இப்போ உலகத்தில் ஸ்பிரிட்ஸ் இல்லாதனால லயன் டர்ட்டில்ஸ் ஹியூமன்ஸை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் எல்லா மனுஷங்களும் உலகம் முழுக்க பரவி சிவிலைசேஷன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ்லாம் இல்லாத இந்த உலகத்திலையும் வன்முறையும் போரும் இல்லாமல் இல்லை. வாட்டுவை சீல் பண்ணியுமே மனுஷங்களுக்குள்ள டார்க்னஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தன்னோட வாழ்நாள் முழுக்க போராடியும் இந்த பிரிவுகளையும் சண்டைகளையும் நிறுத்த முடியாமல் போர்க்களத்திலே உயிரிழக்கிறான் உலகத்தோட முதல் அவதார். இதுக்கப்புறம் வான் ராவாவோட இந்த ஸ்பிரிட் ஒவ்வொரு அவதாரம் இறக்கும்போது உலகத்தில் வேற ஒரு மூலையில் இன்னொரு அவதாராக பொறுப்பெடுத்து உலகத்தோட சமநிலையை காக்க போராடுறது ஒரு வழக்கமாக தொடங்குச்சு. இதுதாங்க அவதார் தோன்றின முழு கதை. இப்படி இன்னும் பல சுவாரஸ்யமான லோர்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸை கொண்ட சீரீஸ் தான் அவதார். நம்மள பல பேர் சின்ன வயசில் இதை டிவியில் பார்க்கும்போது இந்த கதையை இவ்வளோ டீப்பாக பார்த்துருக்க மாட்டோம். அதுலேயும் இந்த முதல் அவதாரோட கதையெல்லாம் லெஜெண்ட் ஆஃப் கோரால வரனால நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சே இருந்தாலும் அதை திரும்ப ரீகலெக்ட் பண்ண இந்த வீடியோ உதவி இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அவதார் பேஸ் பண்ணி வேறு எதனா கண்டென்ட்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய அவதார் பேஸ்ட் கண்டென்ட்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.